லஞ்சம் வாங்குபவர்கள் என்கவுண்டரில் சுடும் என்று ஐக்கிய ஜனதாதளம் கூறியுள்ளது. புதுச்சேரி, தமிழகத்தில் தினந்தோறும் சராசரியாக ஒருவர் கைது செய்யப்படுகிறார். நில அளவீடுக்கு 25,000 லஞ்சம் வாங்கிய விஓ கைது. இது ஆத்தூரில் நடந்திருக்குது. இது மாதிரி கடலூர், விழுப்புரம், சென்னை, கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி, காரைக்கால், இந்தியா முழுவதுமே இந்த பேமானிகள்லாம் ஒரு தொழிற்சங்க தலைவர் வேற இருக்கிறாங்க. விஓவுக்கு சங்கம் இருக்குது, ஆசிரியர் சங்கம் இருக்குது. ஆசிரியர் சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாத்தியார் பாலியல் தொந்தரவு மாணவிகளை வேலியே பயிர மேயுது. இது இவங்கெல்லாம் என்கவுண்டரில் சுட்டா என்ன? இவங்க மாத சம்பளம் விஓக்கெலாம் கிட்டத்தட்ட 28,000 ரூபா டோட்டலாக ஒரு 50 வயசு ஆளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபா சம்பளம். எதுக்கு லஞ்சம் வாங்கணும்? அவன் சொந்த நிலத்தை அளக்கிறதுக்கு தான் இவங்க பண்ணுற அட்டகாசம் தான் இந்தியா ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு. ஒரு கிராமத்தில் ஆக்கிரமிப்பு நடக்குது, அந்த ஊர் விஓவும் அதனுடைய தோட்டி தலையாரி தான் காரணம். அதுக்கப்புறம் ஆர்ஐ, தாசில்தார், அரசு அதிகாரி, அரசு வேலை என்பதே ஒரு பொது சேவை தான். அந்த பொது சேவை செய்கிறவன் ஊழல் செய்கிறான்னா அவனை சுட்டே என்கவுண்டர் போல. சாதாரண ஏதோ அவன் வறுமைக்காக ஒரு 1000 2000 திருடணும், 4 தாட்டி திருடுனா உடனே என்கவுண்டர். இவங்களை ஏன் என்கவுண்டரில் போடக்கூடாது? இதுக்கு எவனாவது சப்போர்ட் பண்ணி யாராவது அவங்களெல்லாம் நீங்கள் கருத்து தெரிவிங்க. இவங்களாம் என்கவுண்டர் போடலாம். பாரு, ராமசாமி தினந்தோறும் இது தினமலர் பத்திரிகையில் வந்தது. தினம் ஒரு பதிவு நான் போட்டுட்ருக்கேன். அதில் என்னதான் இவங்களுக்கு யாராவது நடு ரோட்டில் வெளிநாட்டில் நடு ரோட்டில் வச்சு சுட்டால் தான் இவங்களுக்குலாம் புத்தி வரும். இவனுடைய ஃபோட்டோவெல்லாம் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்னு ஜாக்கிரதை, கொள்ளக்காரன் ஜாக்கிரதை, இவங்களை ஃபோட்டோ போடணும். 50 ரூபா திருடுறணும் பஸ் ஸ்டாண்டில் பிட் பாக்கெட்னு சொல்லிட்டு இப்போ போர்டு வச்சு ஒட்டிக்கிறான். இந்த திருட்டு பசங்களை ஏன் போடக்கூடாது? இந்த ஊழியர் சங்க தலைவரை தான் முதல்ல கைது செய்யணும். இவங்க தான் சொல்லி கொடுத்தா அவங்க செய்கிறவங்க. இதுக்கு எதுக்கு சங்கம்? அவங்களுக்கு புத்திமதி சொல்லி ஏண்டாவது திருடாதீங்க, வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யுங்க. இதை விட கொடுமைன்னா இவங்களுக்கு வேறு பொண்ணு கொடுப்பான். ஒரு 100 பவுன் போட்டு கார் வாங்கி கொடுத்து பொண்ணு கொடுக்கணும். அதை விட அவங்க அயோக்கிய பசங்க. இவங்க மீது என்கவுண்டர் பண்ணலான்னு